ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐ ஹிஸ்ட்ரியில் உள்ள ரிமைனிங் டாப்பிக்கான ஐஎன்எம் பார்க்க போகிறோம். இந்திய ஹிஸ்ட்ரியில் உள்ள மீதியுள்ள இந்திய தேசிய இயக்கம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் லிங்க்கில். இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் கொடுத்துருக்குறேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் பேஜ் இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு 122 பேஜ் வரும். ஏன்னா அந்த தமிழ் ஃபாண்ட் வந்து ஸ்பேஸ் வந்து இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியல. என்னோடய லேப்டாப்பில் இதுக்கு மேலே குறைக்க முடியல. அதனால தானே தவிர நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துலேயே உங்களால் வாசிக்க முடியும். 1 மணி நேரம் இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளேயே முடிச்சிடலாம். பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. இதுதான் பார்த்திங்கன்னா நான் படித்த நோட்ஸு. இதுவரை பார்த்திங்கன்னா இந்திய ஹிஸ்ட்ரிக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, இப்போ மாடர்ன் இந்தியா, அதாவது பண்டைய கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு, அப்புறம் நவீன கால இந்தியா, அதாவது இந்திய தேசிய இயக்கம், இது எல்லாமே நாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்குது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு கண்டிப்பாக 9:30 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஸ்ஐ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஈஸியாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அந்த பிடிஎஃப் வந்துடும். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.